நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தனசேகர் சார். வணக்கம் தனசேகர் சார். வணக்கம் வணக்கம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்களை பாக்குறேன். நல்லா இருக்கீங்களா? கடவுள் அருளால நல்லாவே இருக்கேன். என்ன விஷயம்னா கொஞ்ச நாளா உடம்பு சரியில்லை, அதனாலதான் இந்த இடத்துக்கு வாக்கிங் வர முடியும். எப்பவுமே எங்களோட ஆரோக்கியமா இருக்கிறது நீங்க தானே. உடம்ப நல்லா பாத்துக்குங்க. அதான் வாக்கிங்க கண்டினியூ பண்ணலான்னு வந்தேன். டாக்டர் தினமும் வாக்கிங் போறது நல்லதுன்னு சொல்லியிருக்காரு. ஆனா முகத்துல இன்னும் டயர்ட்னஸ் தெரியுது இல்லையா? எப்பவும் நீங்க கார்த்திகோட தானே வருவீங்க. எப்பவும் நீங்க தான் அவனோட வேகமா நடப்பீங்க. இன்னைக்கு அவன் உங்க கூட வரல, அதனாலதான் நீங்க நடக்கும் போது ஒரு தளர்ச்சி தெரியுது. ஆமா, கார்த்தி எங்க? உடம்பு சரியில்லாத சமயத்துல அவனை கூட கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல. இல்ல அது மருமக பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கானா? ஏன் விஷயம் இருக்கட்டும், உங்களை பத்தி சொல்லுங்க. என்ன சார், எங்களை பத்தி சொல்றதுக்கு என்ன இருக்கு? எங்க நிலைமையும் கிட்டத்தட்ட இதேதான். புள்ள தண்ணி கொடுத்தனும் போயிட்டான். சேர்ந்து இருந்தா சண்டை வருதுல்ல, அதனாலதான் அவன் தண்ணி கொடுத்தனும் போயிட்டான். வேற என்னன்னு சொல்றது? பசங்க கொஞ்சம் பெரியவங்களான உடனே அம்மா அப்பாவை சுமைய நினைக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அது என்னவோ உண்மைதான். அப்பா அம்மா கூடவே பசங்க இருந்தாங்கன்னா உண்மையிலேயே அவங்க கொடுத்து வச்சவங்க தான். ஆனா பசங்க நல்லபடியா வாழ்க்கையை அமைச்சுக்கணும்னா அவங்களுக்கு பெரியவங்களோட துணை தேவையில்ல. அவங்களுக்கு எல்லாம் சொல்லி புரிய வைக்க வேண்டியது நம்ம கடமை. எல்லாம் இல்லங்க, இந்த காலத்துல யாரும் யாருக்கும் சொல்லி புரிய வைக்க தேவையில்லை. இதை நான் ஒத்துக்கவே மாட்டேன். என்ன தனசேகர் சார், ஏன் தேவையில்லாம இத பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க? உங்க வீட்டு பையன் கார்த்திக் உண்மையிலேயே தங்கமான பையன். அவனை பத்தி எப்பவும் நான் உயர்வா தான் சொல்லுவேன். உங்க மேல அவனுக்கு தனி மரியாதையே இருக்கு. ஆமா, நம்ம பலராம் நாயுடு எங்க காணோம்? எல்லாம் சரியானதுக்கு அப்புறம் தான் அவனால வர முடியும். சரி வாங்க, நம்ம வாக்கிங்க கண்டினியூ பண்ணலாம். இல்லனா வெயில் மண்டைய புழக ஆரம்பிச்சிடும். சரி, அப்ப நாங்க வரோம். வர சார். என் மேல இப்ப நிறைய பாசம் காட்டுறதுனால நேத்து நீங்க பண்ணதை நான் மறந்திருப்பேன்னு நினைக்காதீங்க. இவ்வளவு சீக்கிரம் நீங்க என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. எனக்கு தப்பிக்கணும்ன்ற ஆசையே இல்லை. என்ன சொல்லணும்னா நான் பக்கத்திலே இருக்கணும்னு தான் நினைக்கிறேன். இப்படி இன்னைக்கு பேச யாரா இருந்தாலும் உங்ககிட்ட இருந்து தான் கத்துக்கணும். இல்ல, இது மட்டும் இல்ல, எனக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் தெரியும். அப்படியா? அதே என்னது? எதையும் உடனே சொல்லிட்டா நல்லா இருக்காதே. கேள்வி கேட்காத. சரி அர்ச்சனா, எழுந்துற. ஐயோ, எழுந்துறேன்னு சொல்றேன்ல. சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். நீ சீக்கிரம் எழுந்துற அர்ச்சனா. இதெல்லாத்தையும் நான் எடுத்து வைக்கிறேன். அப்படியா? வேற என்னென்ன பண்ணுவீங்க? வேற இந்த ரூம் மொத்தத்தையும் நான் உடனே கிளீன் பண்ணிடுறேன். அப்புறம் எல்லாத்தையும் முன்னாடியே சொல்லிட்டா அதுல கிக்கே இருக்காது. நீ போய் சீக்கிரமா ரெடியாக, மீதி எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். சரிங்க, அதையும் பார்க்கலாம். அம்மா, நான் உள்ள வரலாமா? வாமா வந்தனா, வா உள்ள வாமா. என்னம்மா? அனன்யா எங்க இருக்கா? அம்மா, இப்பதான் அவளை தூங்க வச்சிட்டு வரேன்.
தூங்கிட்டாளா? ம். நல்ல விஷயம்தான். ஆனா பாட்டி அம்மா பேத்தி முகத்தை பார்க்காம எழுந்திருக்கவே தயாரா இல்ல. கஷ்டப்பட்டு தூங்க வச்சிருக்கேன். ராத்திரி எல்லாம் முழிச்சிட்டே இருந்தா. தூக்கி வச்சுக்கிட்டா அமைதியா இருந்தா. ஆனா பெட்ல படுக்க வச்சா அழ ஆரம்பிச்சிடுறா. ஒரு சில நேரங்கள்ல குழந்தைங்க இப்படிதான் பண்ணுவாங்க. அதனாலதாம்மா நீ ரொம்ப கலைச்சு போயிருக்க. ஏமா வந்தனா அவளை என்கிட்ட கொடுத்துருக்கலாமே. இல்லம்மா, உங்களுக்கும் அவளால சிரமம் தானே. இவ சொன்னதை கேட்டீங்களா? ம். எங்க பேத்தி அனன்யாவால எங்களுக்கு ஏதாவது சிரமம் இருக்கும்னு நீ நினைக்கிறியா என்ன? ம்? அவளை நீ என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துருமா வந்தனா? ம். ஆ, எனக்கு ஒரு யோசனை. இன்னையில இருந்து பேத்தியும் பாட்டியும் ஒன்னா நிம்மதியா இந்த ரூம்லயே தூங்க போறாங்க. என்ன தாத்தாவை மறந்துட்டீங்களா? என்னோட பேத்தி என் கூடவும் வந்து தூங்கினாதான் என்னாலையும் நிம்மதியா தூங்க முடியும். ஆஹா. ஆ. சரி அம்மா. சரிங்கம்மா. குமுதா, கொஞ்சம் மிளகாத்தூள் எடுத்து கூட. அண்ணி, மசாலா எல்லாமே தீந்து போகுது. இங்க பாருங்க, இன்னைக்கு மட்டும்தான் இதெல்லாம் வரும்னு நினைக்கிறேன். ஓ வாவ், அப்படியா? வாசனை சூப்பரா இருக்க. இங்க பாரு, நீ லிஸ்ட் ரெடி பண்ணி கூட, நான் இன்னைக்கு போய் வாங்கிட்டு வந்துடுறேன். சரிங்க அண்ணி. அது என்ன, உடனே போலாம் வா. நீங்க ஆபீஸ்க்கு போக வேண்டாமா? ஆ, கொஞ்சம் லேட்டா போறேன். முதல்ல நம்ம ஷாப்பிங் போயிட்டு வந்துடலாம். அப்படியே வெளியிலே சாப்பிடலாம். அப்போ உங்களுக்கு டிஃபன்? நோ டிஃபன், ஒன்லி ஷாப்பிங். இங்க பாரு, நீ இங்கே இருந்து சமைச்சிட்டே இருந்தனா டைம் இன்னும் வேஸ்ட் ஆகும். சீக்கிரம் வா. சரி, நீங்க ஒண்ணு பண்ணுங்க. நீங்க போய் சீக்கிரம் ரெடி ஆகுங்க, நான் உங்களுக்கு டிஃபன் எடுத்துட்டு வரேன். ஆ, சரி இங்க பாரு, இந்த சப்பாத்தி எனக்காக, அப்புறம் இது உனக்காக. போதுமா? நீ சீக்கிரம் கேஸ் ஆஃப் பண்ணு. அதுக்கு இல்ல கார்த்திக், அர்ச்சனா நான்- சொல்றேன்ல. அர்ச்சனா வா சீக்கிரம் வா. குமுதா, நீ இத பாத்துக்கோ. சரிங்க அண்ணி. சரி, வாங்க போலாம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மாமா பசங்க கிட்ட தெளிவா சொல்லிட்டாரு. 2 பேரும் சுதந்திரமா இருங்கன்னு சொல்லிட்டாரு. ஆனா அவர் என்ன அர்த்தத்துல சொன்னாருன்னு அவங்களுக்கு எப்படி தெரியும்? அவங்க பொறுப்பே இல்லாம நடந்துக்கிறாங்க. எல்லா வேலையும் சீக்கிரமா முடிச்சிட்டு மத்த நேரத்துல ஊர் சுத்த கிளம்பிடுறாங்க. வெளியில போய் அடிக்கடி சாப்பிடுறாங்க. இதுக்கு முன்னாடி சொல்லிட்டாதே போயிட்டு இருந்தாங்க. அவங்க விருப்பப்படியே இருக்கட்டுமே சாந்தி. அக்கா, நம்ம இப்படியே பேசிட்டு இருந்தா எல்லாமே கைமீறி போயிடும்க்கா. அவங்களுக்கு நம்ம அவசியமே இல்லாம போயிடுவோம்க்கா. ஒன்னா சேர்ந்து கூட்டு குடும்பமா வாழறதுனா என்னன்னே அவங்களுக்கு மறந்து போயிடும் போல இருக்கே. பிரிஞ்சு போனதுக்கு அப்புறம் தனியாவே இருந்து பழகி அப்புறம் அதுவே அவங்களுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் அம்மாவும் தேவையில்லை, மத்தவங்களும் தேவையில்லை. என்னங்க, நீங்க வந்துட்டீங்களா? எனக்கு ஒரு டீ போட்டு கொண்டு வா. சரிங்க. நீ எதுக்கும் கவலைப்படாத சாந்தி. கூடி சீக்கிரம் எல்லாம் சரியா போயிடும். என்னோட துக்கத்தை யாரும் புரிஞ்சுக்கிறதே இல்ல. சும்மா இப்படி ஆறுதல் தான் சொல்லிட்டு இருக்காங்க. கார்த்திக் கொடுத்த ஷூவை ரொம்ப நாளைக்கு அப்புறம் போடுறீங்க போல இருக்கு. போடணும்னு தோணுச்சு, போட்டுக்கிட்டேன். இந்தாங்க டீ. நான் இதை எடுத்து வச்சுட்டு வரேன். சாதாரணமா ஒரு பொருள் பழசானா அதை தூக்கி போட்டுடுவாங்க. ஆனா உறவுகள்ங்கிறது வாழ்க்கை பூரா நம்ம கூடவே இருக்க போறதுங்க. நீ என்னதான் சொல்ல வர? உன் மனசுல என்ன இருக்கு? உங்களுக்கு சொன்னாலும் புரியாது. இந்த பிரிவால யாருக்கும் சந்தோஷம் இல்ல. சாந்திய பத்தி யோசிச்சு பாருங்க. ஒவ்வொரு நிமிஷமும் தான் புள்ள தன்னை விட்டு போறத பாத்துக்கிட்டு இருக்கா. உங்க மேல சாந்தி நிறைய மரியாதை வச்சிருக்கா. அதனாலதான் அவ பேசாம இருக்கா. ஆனா அவ உள்ளுக்குள்ள வேதனைப்பட்டுக்கிட்டு தான் இருக்கா. அவ மனசுல ஒரு பயம் வந்துருச்சுங்க. ஒருவேளை கார்த்திக்கும் அர்ச்சனாவும் தனியா வாழறதுல சந்தோஷப்படுறாங்கன்னா அப்ப அவங்க 2 பேருக்கும் யாரும் தேவைப்பட மாட்டாங்கல்ல. இன்னும் சொல்ல போனா கார்த்திக் நம்மளை விட்டு பிரிஞ்சு போய்கிட்டு இருக்கா.
எங்க அப்பா இறந்து போய் 40 வருஷத்துக்கு மேல ஆகுது. ஆனா என் வாழ்க்கையில ஒரு நாள் கூட நான் அவரை பத்தி நினைக்காம இருந்ததே இல்லை. மனசுக்குள்ளேயே அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருப்பேன். பசங்க எவ்வளவு பெரியவங்களானாலும் சரி, பெரியவங்க கூட அவங்களுக்கு இருக்கிற உறவு என்னைக்கும் பிரியாது. எனக்கு சாப்பிட ஏதாவது கொண்டு வா. போ. சரிங்க. தனு, இதெல்லாம் கொண்டு போய் அம்மா ரூம்ல வச்சிடு. அனன்யாவோட டவல் எடுத்து வைங்க. இத மறந்துட்டேன். இந்தா. வந்தனா என்னது? அனன்யா திங்ஸ் எல்லாம் எங்க எடுத்துட்டு போயிட்டு இருக்கா? அம்மா ரூம்க்கு எடுத்துட்டு போறாங்க. அனன்யா இன்னைக்கு அம்மா கூட தான் தூங்க போறா. ஏன்? ஏன்னா இன்னைக்கு அனன்யா அம்மா ரூம்ல தான் தூங்க வைக்கணும்னு சொல்லிருக்காங்க. இதனால அம்மாக்கும் நிம்மதியா இருக்கும், நமக்கும் கொஞ்சம் ஓய்வு கிடைக்கும்ல. நேத்து ராத்திரி நம்ம 2 பேரும் தூங்கவே இல்லல. வந்தனா ஆனா அம்மாவோட தூக்கம் கெட்டு போகும்ல. ஏன் தூக்கத்துக்குலாம் ஒண்ணும் ஆகாது. பாவம் வந்தனா இத்தனை நாளா ஒழுங்கா தூங்கல. உன்னாலையும் ஒழுங்கா தூங்க முடியலல்ல. ஆனாமா நீங்களும் அப்பாவும் எங்க 2 பேரோட தூக்கம் ஒண்ணும் கெட்டு போகாது. எங்க ராஜகுமாரி நான் பாட்டு பாட ஆரம்பிச்ச உடனே தூங்கிடுவான். நீங்க 2 பேரும் கவலைப்படாதீங்க. இன்னொரு விஷயம், உன்னையும் அர்ச்சனாவையும் வளர்த்தது நான் தான், புரியுதா? அம்மா, அனன்யாக்கு தேவையானதெல்லாம் உங்க ரூம்க்கு அனுப்பிட்டேன். சரிம்மா. அப்படியே இவளுக்கு 2 செட் ட்ரெஸ்ஸையும் கொடுத்து விடு. சரிங்கம்மா. என்னம்மா என்ன பண்றீங்க? என்ன நீ இன்னும் இங்கதான் இருக்கிறியா? வெளியில எல்லாம் சுத்தம் பண்ணணும்ல. அதோ அங்க பாரு, அந்த மூலையில சுத்தம் பண்ணு. அந்த மூலையிலப்பா. குமுதா, கொஞ்சம் நீயும் பாத்துக்க. அங்க பாருங்க. இங்க பாரு சாந்தி, இவன் ஒரு ரூம சுத்தம் பண்ணானா இல்லையா? ஆமாக்கா. கார்த்திக்கும் நானும் சைனீஸ் சாப்பாடு தான் சாப்பிட்டோம். அப்புறம் ஐஸ்கிரீம் கூட சாப்பிட்டோம். ஆமா. சாரீஸ்லாம் கூட நான் வாங்கியிருக்கேன். உனக்கு பார்க்கணும்னா நீ வீட்டுக்கு வா. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இன்னைக்கு அவர் வாக்கிங் போகும்போது எந்த ஷூ போட்டுட்டு போனாரு தெரியுமா? கார்த்திக் அவருக்கு வாங்கி கொடுத்த ஷூவை தான் போட்டுட்டு போனாரு. அப்படியா? அவன் ரொம்ப பாசமா வாங்கிட்டு வந்தான். ஆனா இப்ப பசங்க மார்க்கெட்டுக்கு போனா நமக்கு ஏதாவது வேணுமா வேண்டாமான்னு கூட கேக்குறது கிடையாது. அவங்க வாழ்க்கையில நம்மளும் இருக்கோம். நாளைக்கு அவங்க நம்ம இருக்கிறதையே மறந்துட்டாங்கன்னா என்ன பண்றது? இல்ல இல்ல, அப்படி எதுவும் நடக்காது. உன்னோட மாமா என்ன சொன்னார் தெரியுமா? பசங்களை நம்ம பிரிச்சு வச்சிருக்கோம், அதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. பசங்க எவ்வளவு பெரியவங்களானாலும் சரி, பெரியவங்களோட அவங்களுக்கு இருக்கிற உறவு முடிஞ்சு போயிடாதுன்னு. நான் கடவுள்கிட்ட வேண்ட போறது ஒன்னே ஒண்ணுதான். மாமா இன்னைக்கு சொன்ன விஷயம் உண்மையா இருக்கணும். இங்க பாரு சாந்தி, நீ கொஞ்சம் நம்பிக்கையோட இரு. மாணிக்கம், நீங்க எங்க போயிட்டீங்க? டச் வேலை செய்யறவரை அர்ச்சனாமா கூட்டு வர சொன்னாங்க. அதுக்காக தான் போயிருந்தேன். அவரு வெளியே நிக்கிறாரு. அவர் எதுக்காக வர சொன்னா? செருப்பெல்லாம் வைக்கிறதுக்காக ஏதோ ஸ்டாண்ட் செய்யணுமா. அர்ச்சனை செய்ய சொல்ல போறாளா? ஆனா இவளுக்கு இத பத்தி ஒண்ணுமே தெரியாதே. எந்த மரக்கட்டைய பயன்படுத்துறாங்கன்னு கூட அவளுக்கு தெரியாது. ஆமா. குமுதா, நீ போய் அர்ச்சனாமா கூட்டு வாயேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பரவாயில்லக்கா, நம்மளே அவளுக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்கலாம். இத பத்தி நமக்கு தெரியும்ல. விலை கம்மியா மரக்கட்டை எங்க கிடைக்கும்னு கூட நமக்கு தானே தெரியும். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் சாந்தி, அவ பாத்துக்குவா. ஆனா எப்படிக்கா? இதுல 1008 விஷயம் இருக்கு. எந்த மரக்கட்டைய பயன்படுத்தணும், எந்த பாலிஷ பயன்படுத்தணும். இத பாரு சாந்தி, அவளுக்கு தேவைன்னா அவளே நம்ம கிட்ட வந்து கேட்கட்டுமே. சரிங்கக்கா. அர்ச்சனாவே வந்து கேட்டான்னா நான் அவளுக்கு சொல்றேன். ஆனா இந்த விஷயத்தை பத்திலாம் அர்ச்சனாவுக்கு எதுவுமே தெரியாதுக்கா. நம்ம தான் நிறைய பொருள் மரத்துல பண்ணிருக்கோம்ல. வணக்கம். வணக்கங்க.
இத வந்துட்டாருமா, நீங்க பேசிக்கிட்டு இருங்க, நான் போய் தண்ணி கொண்டு வரேன். ம். அது வந்து செருப்பு ஷூ எல்லாம் வைக்கிறதுக்காக ஒரு ரேக் செஞ்சு கொடுக்கணும். அது எவ்வளவு பெருசா இருக்கணும்? இவ்ளோ இவ்ளோ இருந்தா போதும். இல்ல, இது ரொம்ப பெருசாயிடும் நினைக்கிறேன். இவ்ளோ இருந்தா போதும். இது சரியா இருக்கும். சரிங்கம்மா, எந்த கட்டையால செய்யலாம்? அது வந்து அது வந்து அக்கா, உங்க ரூம்ல இருக்கிற டேபிள சுத்தம் பண்ண சொன்னீங்களா? மழை தண்ணி ஈரத்தினால ஒரு மாதிரியா இருக்கு. அந்த டேபிள் செஞ்ச மரக்கட்டை சரியே இல்லக்கா. டேபிள எந்த கட்டைய வச்சு பண்ணிருக்காங்க? அலமாரி தேக்கால செஞ்சது, அதனாலதான் அது நல்லா இருக்கு. எந்த கட்டையால செய்யலாம்னு சொல்லுங்க. தேக்கு கட்டையா இல்ல பர்மா தேக்கா, வேற எந்த கட்டைன்னு நீங்களே சொல்லுங்கம்மா. ஒரு நிமிஷம் இருங்க. எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ கார்த்திக். அர்ச்சனா, நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன். நான் உனக்கு அப்புறமா கால் பண்றேன். ஓகே? ஏம்மா, எல்லாத்தையும் சொல்லிட்டீங்களா? இல்ல மாணிக்கொண்ணு, உங்களுக்கு தான் தெரியும்ல, இந்த மாதிரி விஷயங்களை பத்தி எல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது. இங்க பாருங்கம்மா, உங்களுக்கு என்ன கட்டை வேணும்னு சொல்லுங்க. அதுக்கப்புறம் சைஸ பத்தி யோசிக்கலாம். சரி. வாங்கக்கா, நம்ம கிச்சனுக்கு போலாம். கிச்சன் எல்லாத்தையும் நான் க்ளீன் பண்ணணும். வாங்கக்கா. அர்ச்சனாமா, சின்னம்மாவை கேட்டு பாருங்க, அவங்களுக்கு எல்லாம் தெரியும். போய் கேளுங்க, ஏன் தயங்குறீங்க? நீங்க பேசிட்டே இருங்கம்மா. என்னோட பொருள் எல்லாம் வெளியில இருக்கு. அதை போய் நான் எடுத்துட்டு வந்துடுறேன். அது வந்து மாணிக்கொண்ணு, உங்களுக்கு தான் தெரியும்ல, அம்மா கிட்ட நான் எதுவும் பேச முடியாது. அப்படின்னா நான் கேட்கவா? சரி. ஆ. மாணிக்கொண்ணு, நீங்க எதுவும் கேட்க வேண்டாம். பெரியப்பாவுக்கு தெரிஞ்ச அம்மாவை கோபப்பட்டு திட்டுவாரு. அந்த மாதிரி எதுவும் நடக்க கூடாதுன்னு நான் விரும்புறேன். அம்மா, முடிவெடுத்துட்டீங்களா? இல்ல இல்ல, நான் எந்த முடிவும் எடுக்கல. நீங்க நாளைக்கு வாங்கல, எல்லாத்தையும் சொல்லிடுறேன். சரிங்கம்மா. ம். குமுதா, குமுதா, என்னங்க பெரியமா? ஏன் இது இன்னும் இவ்வளவு அழுக்கா இருக்கு? இத நீ சுத்தப்படுத்தலையா? நான் தினமும் இதை கழுவி வைக்கிறேம்மா. அப்ப தினமும் இப்படி ஏன் ஆகுது? சீக்கிரம் கழுவி கொடு. சரிங்கம்மா. நீ எதுக்கு கொஞ்சம் பொறுமையா இரு சாந்தி. இன்னும் கொஞ்ச நேரத்துல அர்ச்சனாவே வந்து உன்கிட்ட கேப்பா. வருவா பாரு.